ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்க டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் டாக்ஸிக் படத்துக்கு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம யஷ் அவர்களோட பர்த்டே, ஸோ அவரோட பர்த்டேஸ்லாம் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிற டாக்ஸிக் படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் லிசன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து இப்போ இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. கிளிம்ஸை பொறுத்திருக்கும் கிளிம்ஸ்க்கான விஷுவல் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஒரு ஹாலிவுட் லெவலான மேக்கிங் குவாலிட்டி கிளிம்ஸை பார்க்கும்போது தெரியும் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கிளிம்ஸை பொறுத்திருக்கும் யஷ் கார்லேருந்து இறங்கி ஒரு பார்ட்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் இந்த ஒரு கிளிம்ஸில் வந்து காமிச்சிருக்காங்க. யஷோட பர்த்டேஸ்லாம் இப்படி கிளிம்ஸ் லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் செய்யலை. நான் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் பேக்ட் ஒரு கிளிம்ஸை நான் ஆசைப்பட்டு பண்ணேன். பட் நான் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. கிளிம்ஸாக பார்க்க வந்து ஒரு ஓகேயான கிளிம்ஸ் தான், பெருசாக வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யஷோட ஸ்வாகெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் யஷை பொறுத்த வரைக்கும் அவரோட யூஷுவல் லுக்கு தான் கேஜிஎஃப்ல பார்த்த விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து கேஜிஎஃப்ல இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு படத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு கிளிம்ஸை பார்க்கும்போது தெரியும் செய்யுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யஷோட லுக் வந்து நம்ம வந்து ஆஃப்லைன்லேயே பார்க்கவும் சிரிப்போம். ஸோ ஓவராலாக ஒரு ஓகேயான கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளிம்ஸோட விஷுவல் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யஷோட லுக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யுது. இந்த ஒரு படத்துக்கான அடுத்தது அப்டேட்ஸ்லாம் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம். இந்த வருஷம் இந்த ஒரு படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த அப்டேட்ஸ் என்னெல்லாம் டீம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம்.